Hello students, welcome back to Sasi Academy Online. Class 11 Samachirla Integral Calculus chapter la exercise 11.7 first 5 sum நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அத பார்க்காம இருக்கீங்க அப்படினா நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ரொம்ப கிளியரா புரியும். இப்போ அதே எக்ஸர்சைஸோட கண்டினியூஷன் பார்ப்போம். 6th sum integration of cos 2x by sin squared x into cos squared x dx. ஸோ இதோட சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் டூ எக்ஸுக்கு நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ். இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான்மா. காஸ் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இன்டெகிரேஷனை செப்பரேட் பண்ண போகிறேன். இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்த காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இந்த காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். இந்த சைன் ஸ்கொயர்டு இந்த சைன் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடும். 1 பை சைன் ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். 1 பை காஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர்டு எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் மைனஸ் காட் எக்ஸ். இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு தெரியும் tan எக்ஸ். பட் இந்த மைனஸ் வந்து இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மைனஸ் ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணாமல் இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் மைனஸை காமனாக எடுத்து காட் எக்ஸ் ப்ளஸ் tan எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிறேன். அதையும் சிம்பிளை பண்ணுறதுக்காக காட் எக்ஸை வந்து காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். tan எக்ஸை வந்து சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். தென் கீழே வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறத எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த காஸ் எக்ஸ் இங்கே மல்டிப்ளை ஆகி காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஆயிரும். இந்த சைன் எக்ஸ் இங்கே மல்டிப்ளை ஆகி சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஆயிரும். இப்போ சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 1 பை சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு வருது. இதோடையும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நம்மளுக்கு 2 sin x cos x அப்படின்னு வந்தால் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சா? ஸோ 2 sin x cos x இருந்தால் அதுக்கு பதிலாக நான் sin 2x அப்படின்னு அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண வேண்டிய 2 வந்து நியூமரேட்டரில் எழுதிடுறேன். டிவைட் பண்ண வேண்டிய 2 மட்டும் கீழே போயிடுது. ஸோ இப்போ தான் சொன்னேன் 2 sin x cos xக்கு பதில் என்ன ஃபார்முலா அப்படின்னா sin 2x. இப்போ இந்த sin 2x தான் நம்ம 1 பை sin 2x அப்படிங்கிறத கொசிகன் 2x அப்படின்னு எழுதலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை சிம்பிளை பண்ணவே முடியாது. ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்முலா தான் எப்பயுமே ஃபைனல் ஆன்சர் இருக்கணும். அதனால் மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் tan எக்ஸ் அப்படின்னு ஸ்டாப் பண்ணாமல் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வர வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 7th சம் இன்டெகிரேஷன் ஆஃப் 3 + 4 cos x by sin squared x dx. ஸோ இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இன்டெகிரேஷனை செப்பரேட் பண்ணிக்கலாம். பண்ணோம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் 3 by sin squared x dx plus 4 integration of cos x by sin squared x dx. இதில் 3ஐ வெளியே எடுத்துடலாம். 1 by sin squared அப்படிங்கிறதுக்கு பதிலாக cosecant squared x dxன்னு எழுதலாம். ப்ளஸ் 4 இன்ட்டு இது cos by sin இன்ட்டு 1 by sin அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். இங்கே கீழே டினாமினேட்டில் சைன் ஸ்கொயர் இருக்கலாமா, அதை வந்து சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு ஒரு சைன் எக்ஸாக காசு கீழேயும் இன்னொரு சைன் எக்ஸை தனியாகவும் எழுதிக்கிறேன். ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த 3 கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு இங்கே பாருங்கள் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் என்னது காட் எக்ஸ், 1 பை சைன் எக்ஸ் என்ன கொசிகன் எக்ஸ். ஸோ இப்போ ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிடலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணிடலாம்ப்பா. மைனஸ் 3 காட் எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ். இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ் வந்து மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதில் மைனஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 3 காட் எக்ஸ் ப்ளஸ் 4 கொசிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா 1 பை சைன்னா கொசிகனு, காஸ் பை சைன்னா காட்டு, அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். தென் இன்டெகிரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இன்டெகிரேஷன் ஆஃப்
cosecant squared x வந்து minus cot x, integration of cosecant x cot x வந்து minus cosecant x. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் 8th சம், integration of sin squared x by 1 plus cos x dx. trigonometry ஃபார்முலா தாமா. integration of sin squared x, sin squared x நம்ம எப்படி எழுதலாம்? 1 minus cos squared x, அதாவது sin squared x plus cos squared x is equal to 1 அப்படிங்கிற ஃபார்முலால இருந்து sin squared x வேணும் அப்படின்னா 1 minus cos squared x ன்னு எழுதலாம். கீழே இருக்க 1 plus cos x அப்படியே வச்சுக்கலாம் dx. இப்போ 1 minus cos squared, அதை வந்து நம்ம a squared minus b squared ஃபார்முலா படி 1 plus cos x into 1 minus cos x அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். டினாமினேட்டரில் இருக்க 1 plus cos x அப்படியே தான் இருக்குது dx. இப்போ இந்த 1 plus cos x இந்த 1 plus cos x கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 1 minus cos x dx. இப்போ இன்டகிரேஷனை செப்பரேட் பண்ணுங்கள். 1 into dx dx minus cos x dx. dx இன்டகிரேட் பண்ணோம்னா x minus cos x இன்டகிரேட் பண்ணோம்னா sin x plus c அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் 9th சம், integration of sin 4x by sin x dx. trigonometry formula தான். இப்போ trigonometry formula integration formula தரவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா சமமே ஈஸி தான். sin 4x sin 2 into 2x ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்கே வந்து sin 2 theta, sin 2 thetaக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sin theta cos theta. ஸோ இந்த ஃபார்முலா படி இங்கே தீட்டாக்கு பதில் நம்மளுக்கு என்ன இருக்குது 2x இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? இன்டகிரேஷன் ஆஃப் 2 sin 2x cos 2x by sin x dx. ஃபாலோ பண்ணிட்டீங்களா? இந்த 4x அப்படிங்கிறத 2 into 2xன்னு எழுதிட்டேன். இப்போ இது 2 theta ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ தீட்டாக்கு பதில் எனக்கு என்ன இருக்குன்னா 2x இருக்குது. அப்போ இங்கே இல்லை இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய தீட்டாக்கு பதில் நான் 2x போடணும். இப்போ 2 sin 2x cos 2x, டினாமினேட்டரில் இருக்க sin x dx அப்படியே வந்துடுது. இப்போ அகெயின் இந்த 2 வெளியே கொண்டு போய்க்கிறேன். இந்த sin 2xக்கு பதில் திரும்ப இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணுறேன். இந்த இங்கே முன்னாடி இருக்க sin 2xக்கு பதில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 2 sin x cos x இந்த cos 2x by sin x dx. ஓகேவா? இப்போ இந்த sin x இந்த sin x கேன்சல் ஆயிடுது. ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ we can cancel. இப்போ நமக்கு என்ன வருது? இந்த 2 வெளியே கொண்டு வந்துட்டோம்னா 4 integration of cos x into cos 2x dx. இப்போ இது காஸில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத போடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 integration of cos x cos 2xக்கு பதிலாக 2 cos squared x minus 1 அப்படின்னு ஒரு trigonometry ஃபார்முலா இருக்குது, அதை எடுத்துக்கும். ஸோ இதை இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த 2 வெளியே கொண்டு வந்துடுறேன், இந்த 4 உள்ளே கொண்டு போயிடுறேன். 2 இங்கே ஆக்சுவலாக 8 உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியணும் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் 4 cos x into 2 cos squared x. நல்லா கவனிங்க, 4 cos x into 2 cos squared x வந்து 8 cos cube x dx minus 4 cos x into 1 4 cos x dx அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி வச்சு போடுறது எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற cos cube x கண்டுபிடிக்கிற கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக இதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா கம்பைன் பண்ணியே 8 cos cube x minus 4 cos x dx அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போவும் இதை இன்டகிரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக இதில் இருந்து ஒரு 2 மட்டும் வெளியே எடுத்துறேன். 2 வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு இன்டகிரேஷன் ஆஃப் 4 cos cube x minus இந்த 8 cos cube x 2 into 4 cos cube x ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த 4 cos x 3 cos x minus cos x into dx. எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். 2 integration of இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்குவோம். 4 cos cube x minus 3 cos x dx minus 2 integration of cos x dx. So 2 integration இது என்னன்னு பாருங்க, 4 cos cube x 3 cos x என்னது cos 3x dx minus 2 integration of cos x dx. ஓகேவா? இப்போ ஏன் இந்த cos 3x போட்டேன்னு தெரியுதாமா? 4 cos cube x minus 3 cos x அப்படிங்கிறதோட இன்டகிரேஷன் ஃபார்முலா 4 cos cube x minus 3 cos x அப்படிங்கிறதோட ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வந்து cos 3x.
ஸோ அதனால் இந்த 4 cos cube x minus 3 cos x அப்படிங்கிற மேலே cos 3xன்னு போட்டிருக்கேன். இப்போ தான் இதை இன்டெகிரேட் பண்ண போகிறேன். 2 into cos 3x இன்டெகிரேட் பண்ணோம்னா sin 3x by 3 minus 2 into cos x பண்ணோம்னா sin x. இன்டெகிரேஷன் முடிஞ்சது. ஸோ 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா sin 3x by 3 minus sin x plus c அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் என்னன்னா ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவும் இன்டெகிரேஷன் ஃபார்முலாவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வந்து sin 2θ அப்படிங்கிற ஃபார்முலா வந்து 2 இடத்துல அப்ளை பண்ணுறோம். இங்கே ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறோம், இங்கே வந்து sin 2xக்கு பதில் அகைன் ஒரு தடவை அப்ளை பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் cos 2xக்கு பதில் 2 cos squared x minus 1 அப்படிங்கிற ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். தென் 4 cos cube x minus 3 cos xக்கு பதில் cos 3x அப்படிங்கிற ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா போடுறோம். இதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெகிரேஷன் பண்ணி இன்டெகிரேஷன் ஆஃப் cos 3xக்கு பதில் sin 3x by 3ன்னு போடுறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் cos xக்கு பதில் sin x அப்படிங்கிறது போடுறோம். ஓகேவா? இப்போ அடுத்த சம் பார்த்தலாம். 10th sum integration of cos 3x cos 2x dx. இதுக்கு நம்ம trigonometry formula cos c cos d formula எடுத்துக்கிறோம். cos c cos d equal to 1/2 cos of c plus d plus cos of c minus d அப்படிங்கிறது formula. ப்ராடக்ட்டை வந்து அடிஷனில் மாற்றக்கூடிய formula. ஸோ இந்த formula படி 1/2 integration of cos of 3x plus 2x plus cos of 3x minus 2x into dx. So, 1/2 integration of cos 5x plus cos x dx. அவ்வளோதாம்மா. ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இது வந்துடும். இதுக்கு அடுத்து நம்ம அவ்வளோதான் முடிஞ்சது. cos 5x பண்ணோம்னா sin 5x by 5, cos x பண்ணோம்னா sin x plus c. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏற்கனவே 5 சம்ஸ் வந்து ஒரு வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம், பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ 6th சம்லேருந்து 10th சம் வரைக்கும் பார்ட் 2 வீடியோவில் இருக்குது. ரிமைனிங் சம்ஸை வந்து நாங்கள் இனி அப்லோட் பண்ணுறோம். வேறு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.